சென்னையில் வந்து 3 வேளை இலவசமாக வந்து உணவு கொடுக்குறாங்க. பசிக்கு உணவு இதுதான் எங்களுடைய கோல். டெய்லி ஒரு சாதம், அந்த அளவுக்கு நாங்கள் இலை போட்டு சுத்தமான தண்ணீர், சாதம், ரைஸ் வந்து குவாலிட்டி ரைஸ், சாம்பார், ரசம், மோர், ஒரு கூட்டு, ஒரு காய்கறி, வாரத்தில் 2-3 நாள் பாயாசம், வடை, அப்பளம், ஈவினிங் வந்து சப்பாத்தி, இட்லி, ஆல்டர்னேட் தோசை. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300-400 பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 300-400 பேர். மத்தியானத்துக்கு மட்டும் சாயங்காலம் ஒரு 150 பேர். குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பசிக்கு மட்டும்தான் இங்கே உணவு. அது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எது வேணாலும் சாப்பிட்லாம். எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் உணவு கொடுப்போம். அப்படியே ஆள் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் உணவு பத்தாமல் போயிடுச்சுன்னா திரும்ப சாதம் வடித்து யாரையும் திருப்பி அனுப்ப மாட்டோம். இருக்கிற வரைக்கும் நாங்கள் கொடுப்போம். ஒரு நாள் வந்து சாம்பார் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து காரக்குழம்பு, அடுத்த நாள் வந்து புளிக்குழம்பு, அடுத்த நாள் வந்து மோர் குழம்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற டைமில் வந்து சாப்பாடு, வெண்டைக்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல், அந்த துவையல் எல்லாமே இருக்குது. நானுமே வந்து ஒரு பேச்சுலர் தான், கடையில் சாப்பிட்ற ஆள். இது வந்து ஒரு வீட்டுக்கு எனக்கு கூப்பிட்டு போய் வீட்டை விட எனக்கு வந்து சுவையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 14 வருஷம் 15 வருஷமாக இதை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரிடே யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, வள்ளலாரையுடைய வாக்கு அது. மூஞ்செல்லாம் சலிக்க மாட்டாங்க, எவ்வளோ வேணால் சாப்பாடு கேட்டாலும் எவ்வளோ வேணால் தருவாங்க. நம்ம பேச்சுலர் அதிகமாக ரூமில் எதுவும் சமையல்லாம் செய்ய மாட்டோம், அதனால் இங்கே வந்து சாப்பிட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேச்சுலர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். ஃபுட்டுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கனால ஈஸியாக சர்வே ஆகிடலாம். பெனிஃபிட் இலை போட்டு 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்க அவங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் விஜய் சாரதி. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. மெயினாக வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சென்னையில் வந்து 3 வேளை இலவசமாக சாப்பாடு கிடைக்குமா? ஆமாங்க, சென்னையில் வந்து 3 வேளை இலவசமாக வந்து உணவு கொடுக்குறாங்க. எங்கே அப்படின்னா இந்த தீபம் அறக்கட்டளை தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் எந்த மாதிரி உணவுலாம் தராங்க, 3 வேளை அப்படிங்கும்போது என்னென்ன உணவுலாம் தராங்க, எப்படிப்பட்ட மக்கள்லாம் உள்ளே வராங்க, இந்த ட்ரஸ்ட் உருவான காரணம் என்ன அப்படிங்கிறலாம் வந்து நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த தீபம் அறக்கட்டளை என்னும் நிறுவனம் தொடங்கி 28 வருடங்களாகிறது. இதனுடைய நிறுவனர் எம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஐஐடியில் 35 வருட பணியில் இருந்து 4 மாதங்களுக்கு முன்னர் ரிட்டையர்ட் ஆனார். இந்த 28 வருடத்திற்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு தேவையான உணவை ஒரு ட்ரைசைக்கிளில் கொண்டு போய் சேர்த்த அந்த நாள் தான் இது தொடங்கிய நாள். அதாவது பசியோட யாரும் இருக்கக்கூடாதுங்கிற வள்ளலாரருடைய கோட்பாடை அவருடைய மனதில் உருவாகி 28 வருஷமாக இதை தொடர்ந்து இவ்வளோ பெரிய நிறுவனமாக இதை மாற்றிருக்கிறது அவர் உள்ளார உள்ள அந்த ஞானம் ஒளி தான். அவர் தான் எங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் முதன்மையாக இருந்து நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த பசிக்கு உணவு இதுதான் எங்களுடைய கோல். எங்களுடைய எல்லா விஷயமும் இதில் வந்து நோ கலர்ஸ். இங்கே காலையில் கஞ்சி, மதியம் உணவு, இரவும் உணவு கொடுக்குறோம். அறுதி பெரும்பான்மையோடு சொல்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் 3 வேளையும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வள்ளலார் கோயில் இது. இங்கே வந்து கோவில்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இங்கே உருவ வழிபாடு கிடையாது, ஜோதி வழிபாடு. ஸோ இந்த ஜோதி வழிபாடுங்கிறது நாங்கள் எப்படின்னீங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை பொழுதும் சாயந்தரம் 5:30 மணிக்கு அகவல் பாராயணம் படிப்பாங்க பெரியவங்க வந்து. அதை கேட்டலும் படித்தலும் மிகச்சிறப்பு. நம்மளுடைய மனத்தில் உள்ள குறைகள் எல்லா குறைகளும் நீக்கக்கூடிய அந்த அகவல் பாராயணத்தை படிக்கிறது கேட்கறது. அப்போ ஒரு ஜோதி வழிபாடு, அதுக்கு பிறகு உணவு. இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்லாமே. இது தண்டீஸ்வரன் கோயிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். தண்டீஸ்வரன் கோயிலேருந்து புத்தேரிக்கரை லெஃப்டில் திரும்பி ரைட் எடுத்தால் இங்கே நேராக வந்துடலாம். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். இது தண்டீஸ்வரன் சிவன் கோவிலுக்கு அருகில் புத்தேரிக்கரை தெரு. ஓகேங்கய்யா. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட உணவு தராங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிற விஷயம்? அதான் காலையில் கஞ்சி சாப்பிட்றதுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு 50லேருந்து 75 பேர் வருவாங்க.
நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த இடத்துல கஞ்சி கொடுக்குறோம் வண்டியில் கொண்டு போய். அங்கே வந்து கிட்டத்தட்ட 150 பேர் கொடுப்போம். அங்கே வந்து 50லேருந்து 75 பேர் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் கஞ்சி கொடுப்போம். அதில் ரொம்ப முக்கியமான என்னென்னா பேஷண்ட்டுக்கே இந்த கஞ்சி கொடுக்குறோம். ஆதென்டிஃபிகேஷன் டு தட் டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் செக் பண்ணி தான் இந்த கஞ்சியை வந்து கொடுக்கலான்னு கொடுக்குறாங்க. ஏன்னா அதில் ஒரு 25 பேருக்கு மூக்கில் தான் அந்த கஞ்சி, அங்கேயே மிக்ஸி இருக்குது, அதில் அடித்து அந்த மூக்கில் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய கஞ்சி வந்து இதுபடுத்தப்பட்டது. மருத்துவ கஞ்சி, மூலிகை மீன்ஸ் வந்து பவுடராகி தான் கொடுக்குறோம். முந்தையெல்லாம் மூலிகை செடி போட்டோம். இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்ததுனால நாங்கள் வந்து அதை பவுடராக தான் யூஸ் பண்ணுறோம். அதில் காரம் இருக்காது, இது இருக்காது. அது மருத்துவ கஞ்சியாகவும் கொடுக்கணும், அதே சமயத்தில் டைஜஷன் பவர் ரொம்ப மைல்டாகவும் இருக்கணும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறோம். மதியம் வந்து அவர்களுக்கு உணவு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு சாதம். நான் பார்க்க எவ்வளவு லிஸ்ட்டு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ. இன்றைக்கி பாருங்கள் கத்திரிக்காய் சாதம், நாளைக்கு கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம். டெய்லி என்ன காரணம்னீங்கன்னா வருடங்களாக 1 வருஷம் 2 வருஷமாக அங்கே உள்ள பேஷண்ட்டோட அந்த அட்டெண்டர்ஸ் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் நாக்கு செத்து போச்சுங்கய்யா இதையே சாப்பிட்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை மாற்றி கொடுத்து அவர்களையும் அங்கே லோக்கல்லையும் ஒரு 50 பேர் வருவாங்க. 100 கிட்டத்தட்ட அங்கே 200 பெட்டுங்க. அந்த ஒரு கேன்சர் அவேர்னஸுக்காகத்தான் இப்போ ஒரு மாரத்தான் நடத்துறதுக்கு நாங்கள் எத்தனைத்துள்ளோம். ஓகே, இப்போ வந்து மத்தியானம் எத்தனை பேர் சாப்பிட வராங்க, வரவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே. ஆமாம், நீங்களே நேரடியாகவே பேட்டி எடுக்கலாம். மதியம் சாப்பிட வர்றவங்க அவர்களுடைய தேவைகள் எங்கே பூர்த்தி ஆகுது அப்படின்னீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து மதியம் வந்து ஒரு 180 பேர், 180லேருந்து 210 பேர், ஒரு பந்திக்கு 36, ஒரு 5 பந்தி வரைக்கும் வரும். அப்போது இவர்கள் வர்றதை பாகமாக பிரிச்சிங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர். ஏன்னா இன்றைக்கி ஒர்க் பண்ணுற போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணுறதுக்கு கஷ்டம். அதை செலவு பண்ணால் கூட குவாலிட்டியான எங்களுடைய மதிய உணவு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் கூட அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய தாரக மந்திரம், வீட்டில் செஞ்சால் அது சாதம், இங்கே செஞ்சால் அது பிரசாதம். ரைட்? வீட்டில் செஞ்சால் சாதம், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அது சாதம். ஆனால் நாங்கள் செஞ்சு இதை கொடுக்கும்போது அது பிரசாதம். ஏன்னா இது இந்த கோயிலேருந்து வெளிவரக்கூடிய மிகப்பெரிய உணவு. அப்போ மத்தியானம் சாப்பிட வர்றவங்களுடைய இது என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னீங்கன்னா, பணம் வந்து கொடுத்தாலும் நல்ல உணவு கிடைக்கல. ஹோட்டலாக இருக்கட்டும், வீட்லேயே ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் இலை போட்டு வாழை இலையில் சுத்தமான தண்ணீர், சாதம், ரைஸ் வந்து குவாலிட்டி ரைஸ், சாம்பார், ரசம், மோர், ஒரு கூட்டு, ஒரு காய்கறி. வாரத்தில் 2-3 நாள் டோனர்ஸனுடைய வருகையை பொறுத்து, அந்த நல்ல நாள் மற்ற நாட்கள் எல்லாத்தையும் பொறுத்து மினிமம் வீக்லி 2 to 3 days வந்து பாயாசம், வடை, அப்பளம், இது 2ல் ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகி கொடுப்போம். நான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிற நாள் எல்லாமே வியாழந்தோறும் பார்த்தீங்கன்னு வைங்க, ஈவினிங் வந்து சப்பாத்தி இட்லி, ஆல்டர்னேட் தோசை, இந்த 3ல் 1 கம்பல்சரி அந்த மாற்று இது கொடுப்போம். 3 நேரமே வந்து எல்லா நாளுமே உணவு இருக்கும் இல்லைங்களா? இது வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து 3 வருஷம், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 28 வருஷத்தில் 14 வருஷம் 15 வருஷமாக இதை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரிடே புயல் இது தண்ணி வந்தது இல்லைங்களா, புயலெல்லாம் 2015 கொரோனா டயத்தில் இங்கே வந்து போலீஸ்லேருந்து எல்லா கார்பரேஷன்லேருந்து எல்லாருக்கும் உணவு இங்கேருந்து தான் போச்சு. இங்கே வந்து லைனில் நின்று 2000 பேர் சாப்பிட்டாங்க. புரியுதா இல்லையா? கொரோனா பீரியடில் தீபம் ட்ரஸ்ட் வந்து மிக பெருசாக தெரிஞ்சுது. அதற்கு பிறகு இப்போ கேன்சர் ஹாஸ்பிட்டல் மூலியமாக எல்லாருக்குமே தெரியறதுக்கு ஒரு வாய்ப்புகள். அதாவது இது வந்து என்னென்னா பசிக்கு உணவு, யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, வள்ளலாரையுடைய வாக்கு அது. ஏன்னா நோய், பசி நோய்ங்கிறது தான் மிகப்பெரிய நோய், அடுத்து அப்புறம் உடலில் ஏற்படுறது. வணக்கம்ண்ணா, அவங்க பேருங்கண்ணா? முருகன். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ட்ரஸ்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கீங்க? 20 வருஷமாக இருக்கேன். 20 வருஷமாக இருக்கீங்க. இங்கே இந்த ட்ரஸ்ட்டில் வந்து எந்த மாதிரி உணவுலாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள். இங்கே வந்து காலையில் கஞ்சி கொடுக்குறோம், 5 மணிக்கு வருவேன். கஞ்சி 6:30க்கெலாம் ரெடி ஆகிடும், 7 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு, கலர் சாதம், ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணிட்டு மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம் இங்கே பரிமாறதுக்கு மட்டும். இந்த மதிய உணவில் வந்து எந்தெந்த மாதிரி உணவுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லாமேண்ணா? மதியம் வந்து சாம்பார், ரசம், 2 கூட்டு, ஒரு கூட்டு ஒரு பொரியல், அதுக்கப்புறம் வடை பாயசம்னா வடை பாயசம் போடுவோம். இரவில் வந்து எந்த மாதிரியான சமையல்? இரவில் வந்து கலர் சாதம், ஒயிட் ரைஸ், கலர் சாதம் இருக்கும், ஒயிட் ரைஸ் இருக்கும். வியாழக்கிழமை டிஃபன், அகவல் பாராயணம் நடக்கும், டிஃபன் போடுவோம்.
காலைல எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிப்பீங்க? 5:30 மணிக்கு வந்துடும். 5:30 மணிக்கே சமைக்க ஆரம்பிப்பீங்க. 5:30 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சு எப்போ முடிப்பீங்க? அது நடுவில் இருக்கிற டைம்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்ல வேணாம். நான் ஒரு 10:30 மணிக்கெலாம் முடிச்சுடுவேன். 10-10:30 வேலையை முடிச்சுடுவேன். அதுக்கப்புறம் இருக்கிறது அவங்க 2 பேரும் பார்த்துக்குவோம். நான் கிளம்பிடுவேன். காய்கறிலாம் எப்படின்னா நீங்களா போய் வாங்கிட்டு வருவீங்களா இல்லைனா? இல்லை, மார்க்கெட்டிங் போவோம், வண்டி போவோம், வண்டியில் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம், கடையை கொடுத்துருவோம். அது வாங்கி நாங்கள் செய்வோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிரித்து எல்லாம் ரெடி பண்ணி செய்வோம். ஓகேங்க. சுமார் எத்தனை பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு சமைப்பீங்கன்னு சொல்லலாம் வேணாம்? ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300-400 பேருக்கு சமைப்போம். ஒரு நாளைக்கு 300-400 பேர் சமைப்போம். மதியானத்துக்கு மட்டும். சாயங்காலம் ஒரு 150 பேர் அப்படி. ஸோ இவ்வளோ இதாக சமைக்கும் போது இந்த இடமே வந்து எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக, அதாவது ஹோட்டல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்குது இல்லைங்களா? என்ன டிஃப்ரென்ஸாக பார்க்குறீங்க ஒரு லார்ஜ் அமௌண்ட்டாக சமைக்கும் போது? அதுக்கடுத்த வேலை அப்படியே ஆள் இருக்காங்களா, அப்படியே ரெடி பண்ணிக்குவாங்க. நம்ம வேலையை முடிச்ச உடனே அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. மத்தியானம் சாப்பாடு முடிஞ்ச உடனே க்ளீன் பண்ணிடுவாங்க. அது நைட்டு அதை வேலையை முடிச்சு க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே வர்றவங்க அமைதியை மட்டும்தான் கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி உணவு வீணாக்கக்கூடாது. இது 2 தான் எங்களோட வேலை. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வருவாங்க, குடிச்சிட்டு வருவாங்க, உணவு வாங்கிட்டு வேண்டான்னு போவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அளவு மறுதடவை வரும்போது அளவு கம்மியாக போடுவோம், குடிச்சிட்டு வந்தால் வெளியே அனுப்பிடுவோம். ஆனால் அவங்களுக்கு உணவு கொடுப்போம். ஆனால் உணவு வாங்கிட்டு வெளியே போடுறாங்க. அதனால் அதை நாங்கள் வந்து முதல்ல கொடுத்துட்ருந்தோம், இப்போ அதை கொடுக்கறது கிடையாது. பசிக்கு வரவங்களுக்கு யாராக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பசிக்கு மட்டும்தான் இங்கே உணவு. அது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எது வேணாலும் சாப்பிட்லாம். இங்கே 3 வேளையும் உணவு கொடுக்குறாங்க. காலையில் கஞ்சி கொடுக்குறோம், மூலிகை கஞ்சி. மதியானத்தில் வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், மோரோட சாப்பாடு. சில நேரங்களில் டோனஸ் கொடுத்தாங்கன்னா வடை பாயசம், அப்பளம், வாழை இலையில் சாப்பாடு. எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் உணவு கொடுப்போம். அப்படியே ஆள் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் உணவு பத்தாமல் போயிடுச்சுன்னா திரும்ப சாதம் வடித்து யாரையும் திருப்பி அனுப்ப மாட்டோம். இருக்கிற வரைக்கும் நாங்கள் கொடுப்போம். இதுதான் தீபத்தோட அறக்கட்டளையோட இது. எங்களுக்கு வந்து வள்ளலாரோட கொள்கையும் இது மட்டும்தான். இதை மட்டும்தான் நாங்கள் கடைப்பிடிப்போம். வேறு யார் பெரியவங்க, சின்னவங்க, ஏழை, பணக்காரன்லாம் எங்களுக்கு வேறுபாடே கிடையாது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். அந்த ஒரு கடைப்பிடிப்பு தான் எங்களுக்கு. இந்த அறக்கட்டளை பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு உணவு கொடுப்பாங்க அப்படிங்கிற, அதாவது ஒரு நாள் வந்து சாம்பார் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து காரக்குழம்பு, அடுத்த நாள் வந்து புளிக்குழம்பு, அடுத்த நாள் வந்து மோர் குழம்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற டைமில் வந்து சாப்பாடு, வெண்டைக்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல், அந்த துவையல் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடுவோம். ஓகேவா? அவ்வளோ சுவையாக இருக்குது. உண்மையாக நான் பொய்யெல்லாம் சொல்லலாமா, நான் உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா நானுமே வந்து ஒரு பேச்சுலர் தான், கடையில் சாப்பிட்ற ஆள். இது வந்து ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போய் வீட்டை விட எனக்கு வந்து சுவையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையாக வந்து நான் பொய்யெல்லாம் சொல்லலை, அவ்வளோ சுவை இதில் இருக்குது. ஒரு 3 வேளை உணவு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது சில என்ன நினைப்பாங்க, சும்மா ஏதாவது வேணும்னு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உணவு வந்து அவ்வளோ சுவையாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த சுவை அதை விட சுவையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேச்சுலர்ஸ் வந்து கடையில் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ஒரு ட்ரஸ்ட்டு அறக்கடையில் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, பட்ஜெட்டும் கொஞ்சம் பார்ப்பீங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறோம். ஓகேவா? மதியானம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா? இல்லை, மதியம் மட்டும்தான் வரும். கரெக்டாக ஒரு 12:30க்கு வந்தோன்னா சாப்பிட்டு வருவோம். சாப்பாடு அதுமாதிரி எப்போயுமே நல்லா தான் இருக்கும். மூஞ்செல்லாம் சலிக்க மாட்டாங்க. எவ்வளோ வேணால் சாப்பாடு கேட்டாலும் எவ்வளோ வேணால் தருவாங்க. மற்றபடி சாப்பாடு வயசில் ஓகே தான். இங்கெல்லாம் லைனில் மட்டும் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லா சாப்பிட்டு போகலாம். ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு மொத்தம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதுக்கு வீட்டில் வந்து காசு கேட்குறது இங்கே வந்து லஞ்சு வரைக்கும் சாப்பிட்டு போகலாம். ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாகிறதால ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் காஸ்ட் வைஸுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீன்றதால பெனிஃபிட் தான் எல்லாத்துக்கும். பசங்கள் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இதுமாதிரி ஸ்டடீஸ்லாம் அவங்களும் ஓகே தான் எல்லாத்துக்கும். வணக்கம். நீலகண்டன். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து பேனா கம்பெனியில் செக்யூரிட்டி. சாப்பிட வரீங்க, எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கீங்க? நான் லீவு தவிர பாக்கி நாளில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எட்டியிருந்து வந்து பார்க்குற ஒர்க்கர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ வெளியிலேருந்து வந்து தங்கி வேலை பார்க்குறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டில் உங்களுக்கு இது வந்து கை கொடுக்கும்.
எல்லாமே வந்து செலவைட்டமாக இல்லாமல் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கை கொடுத்து பிரச்சனை இல்லாமல் நடந்துக்கிட்டு வாரத்தில் அவங்க தெரியும் இன்னும் வெஜிடபிள் எல்லாமே வெஜிடபிள் தானே, அதே மாதிரி எல்லா உணவும் சாப்பிடுவாங்க. என் பேர் லோகேஷ். என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ஜாவா கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உணவுக்கு வந்து எவ்வளோ நாளாக வந்து? நான் ஒரு 1 மந்த்தாக தான் வந்துட்டு இருக்கேன். ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. பேச்சுலர்ஸுக்கு நல்லா இருக்குது இங்கே வந்து சாப்பிட. நம்ம பேச்சுலர் அதிகமாக ரூமில் எதுவும் சமையல்லாம் செய்ய மாட்டோம், அதனால் இங்கே வந்து சாப்பிட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காசு எதுவும் அவ்வளோ செலவாகிறதில்ல. இங்கே சப்பாத்தி மோஸ்ட்லி சம்டைம் போடுறாங்க. அப்புறம் சாப்பாடு வெரைட்டி ரைஸ் நமக்கு ஒரு 2-3 மந்த்தாக இருக்கும் வரேன். ஸோ இங்கே பேச்சுலர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக இங்கே இன்ஸ்டியூட் இருக்கனால மோஸ்ட்லி அவங்க தான் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. இன்னொன்று ஒர்க்கு தேடுறவங்களுக்குமே வேலைச்சேரியில் இந்த மாதிரி பெஸ்ட்டாக ஒரு ஃபுட்டு, ஏன்னா நீட்டானா எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க ரெஸ்பான்ஸுமே நல்லாயிருக்கும். ஒரு 1000 இருந்துச்சுன்னா ஓட்டிடலாம், இன்றைக்கி 1 மந்த்தே ஓட்டிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எக்ஸ்பென்ஸுமே எதுவுமே கிடையாது, ஏன்னா ஃபுட்டுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கனால ஈஸியாக சர்வே ஆகிடலாம். நான் காலேஜ் முடிச்சுட்டு கோர்ஸ் பண்ணுறேன் இங்கே சென்னையில், இங்கே வேளச்சேரியில். அப்புறம் ஃப்ரெண்டு சொல்லி இங்கே வந்தேன். இங்கே கொஞ்சம் இந்த பேச்சுலர் ரூம் வெளியே எடுத்துருக்கோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்களுக்கு, அப்புறம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்குலாம், காசு இல்லாமலாம் இங்கே ரொம்பவே பெனிஃபிட்டு. இங்கே வரவங்க நல்லா கவனிக்க, நல்லா சாப்பாடு போட்டு 3 வேளையும் சாப்பாடு போட்டு உங்கள் வயிறு ரொம்ப அனுப்புகிறாங்க. ரொம்ப பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த ஃபுட் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு சாப்பாடு நல்லா சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும் தான். ஹெல்த்தும் நல்லா இருக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அப்படின்னும் போது நம்ம வயிறு ரொம்ப சாப்பாடு போடுறாங்க. அது ரொம்பவே பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னும் போது வேளச்சேரியில் இங்கே வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ஒர்க் பண்ணுறவங்க, பார்ட் டைம் பார்க்குறவங்க, வேலை தேடுறவங்க, கோர்ஸ் பண்ணுறவங்க வேளச்சேரியில் அதிகம். இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம், நானும் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம். 3 வேளையுமே காசு கொடுத்து வெளியே சாப்பிட முடியாது நம்மளால். அதனால் இங்கே வந்து சாப்பிட்ற ரொம்பவே பெனிஃபிட். இலை போட்டு 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்க. அவங்க நீங்கள் 3 வேளையுமே வருவீங்களா? இல்லை மதியம் நைட்டு எப்பயுமே வந்துடுவோம். நான் காலையில் வரேன். ஃபுட்டெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு டைம் பாயாசம் எல்லாமே போடுவாங்க. அப்போ அதிகமாக யாராவது டொனேஷன் பண்ணாலோ, யாருக்காவது ஒரு இந்த கோயிலே யாருக்கா பர்த்டே அவங்க கூட நல்லா பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 3 மதியம் எப்பயுமே சாம்பார் சாதம், ரசம், மோர் எல்லாமே இருக்கும், நல்லாவே இருக்கும். நைட்டு வெரைட்டி ஃபுட்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. தக்காளி சாதம் அந்த மாதிரி போடுவாங்க. மோஸ்ட்லி தக்காளி சாதம் போடுவோம். நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நிறைய பேர் பேசுனது நம்ம இப்போ கேட்டோம். நான் பார்த்த வரைக்கும் இங்கே என்னென்னா, மோஸ்ட்டாக வந்து யங்ஸ்டர்ஸ் வராங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், புதுசாக வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் வராங்க. எந்த வயசும் வந்து வேறுபாடு இங்கே கிடையாது. இங்கே சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் சமமாக 3 நேரமும் இங்கே சாப்பாடு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. காலை, மதியம், இரவு அப்படின்ட்டு 3 நேரமுமே வந்து இங்கே இலவசமாக வந்து உணவு கொடுத்துட்ருக்காங்க இந்த தீபம் அறக்கட்டளை. இந்த தீபம் அறக்கட்டளை எங்கே இருக்குது அப்படின்னா, வேளச்சேரி பக்கத்தில் தண்டீஸ்வரன் சிவன் கோயில் பக்கத்தில் தான் வந்து இந்த அறக்கட்டளை இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா 3 நேரமே வந்து உங்களுக்கு உணவு இருக்குது. பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் யார் வேணாலுமே வந்து இந்த இடத்துல வந்து உணவு சாப்பிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான இடங்களை பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.